ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? ஆண்டவரை துதிச்சீங்களா? முழங்காலிட்டு ஜெபித்தீங்களா? அவருடைய வசனத்தை வாசித்தீங்களா? உங்களுடைய நாளை தொடங்குவதற்கு முன்பு தேவனோடு சமாதானப்பட்டீர்களா? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டீங்களா? ரொம்ப முக்கியங்க. அப்படிப்படி தூங்கி பொறுமையா எழுந்திருப்பது, அடிச்சு பிடிச்சு அந்த வேலை இந்த வேலை செய்வது, சாயங்காலம் வரைக்கும் எதையும் சாதிக்காமல் இருப்பது நமக்கு பழகிவிட்டது இல்லையா? நான் என்னத்தை சாதித்தேன் இந்த நாள் முழுவதிலும் என்று எப்பயாவது யோசித்து இருக்கிறீங்களா? அந்த நாள் முடிகிற போதாவது கணக்கு வழக்கு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ நாட்கள் போகுது என்பது போல வாழ்கிறோம் தவிர ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணர்கிறது இல்லைங்க. வாங்க, தேவனோடு செலவிட்ட ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் எங்களால் எதையும் சாதிக்க முடியாதென்று, உம் சித்தம் எவ்வளவோ எங்களுக்கு அவசியம் என்று உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறவர்களாய், நீர் கொடுக்கிற விடுதலைக்காக காத்திருக்கிறவர்களாக எங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் எப்பவும் ஆசீர்வதிப்பாருங்க. அவர் எப்பொழுதும் சபிக்கிறவர் அல்ல. அவர் நம்மை வேதனைப்படுத்துகிறவரும் அல்ல. ஆனால் பின்ன ஏன் இந்த கஷ்டங்கள்? நமக்கு ஏன் வேதனைகள்? நமக்கு ஏன் போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள்? தேவன் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலத்தை கொடுக்கிறவர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சக மனிதன் கஷ்டங்களில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், சோதனைகளில் இருக்கிறான். காரணம், தேவனை மறந்து, தேவனை விட்டுவிட்டு தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறதுனாலே. அது மட்டுமல்ல, தேவனை விட்டு விடுவது ஒரு குற்றமா இருந்தா, பிசாசோடு கூட ஜோடி சேர்வது இன்னும் பெரிய குற்றம். ஜனங்கள் 2 தவறுகளை செய்கிறாங்க. ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ரட்சிக்கிற கிறிஸ்துவை விட்டுவிட்டு அழிக்கிறவர்களை நம்புகிறதுனால, நன்மை செய்கிற ஆண்டவரை விட்டுவிட்டு தீமை உண்டாவதற்கு காரணமானவர்களை பின்பற்றுவதனாலே நாம பாடுகளுக்குட்படுகிறோம், நஷ்டங்கள் படுகிறோம், எல்லாவற்றையும் இழந்து போகிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், வீட்டுல படுத்துக்கொண்டு தூங்கின போதாதுங்க. என்னங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் இலையுதிராமல் தன் காலத்திலே தன்னுடைய கனியை கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க கையினால செய்யற காரியங்கள் வாய்க்குதா? உங்க வாழ்க்கையில செழிப்பு இருக்கிறதா? தேவனுக்கு விரோதமாக இருந்து தேவனுடைய உதவியை கேட்காம நாம என்னத்தை சாதிக்க முடியுங்க? இந்த உலக அதிபதியாகிய பிசாசு நாம எதையோ சாதிக்கிறோம் என்பதை போல நமக்கு பில்டப் கொடுக்கறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி நம்மை நம்ப வைக்க அவன் முயற்சிக்கிறாங்க. நீங்க எப்பயாவது செக்கு ஆட்டுகிற மாடை பார்த்திருக்கிறீங்களா? இந்த செக்குனா ரவுண்டா இருக்குங்க, நடுவுல குழிய போல இருக்கும். நீங்க ஆந்திரா சைட் போனா இன்றைக்கும் அநேக இடத்துல பார்க்கலாம். இந்த கிரைண்டர்ஸ் இது வந்த பிறகு இதை குறைவா பயன்படுத்துகிறாங்க. அந்த செக்கை இழுக்கிற அந்த மாட்டுக்கு அவங்க காலமே அந்த எஜமான் அந்த மாடினுடைய கண்களை கட்டி விடுவாங்க. சாயங்காலம் வரைக்கும் அது வட்டமாக நடந்து கொண்டே இருக்கும், அது ஆட்டிக்கொண்டு இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் உழைக்குங்க. கண்களை கட்டி இருக்கிறதுனால அது எங்க போகுதோ தெரியாது. அது அங்கேயே வட்டமாக தெரிகிற விஷயம் அதுக்கு தெரியாது. நான் எவ்வளவோ தூரம் போய்விட்டேன், இன்றைக்கு ரொம்ப தூரம் நடந்து விட்டேன், ரொம்ப மைல் கணக்கில் நடந்து விட்டேன் என்று நினைக்குமாம். ஆனா கட்டையை வழுத்து பார்த்தால் எங்கே புறப்பட்டதோ அங்கேயே இருக்குங்க. அதே போல நாம எதையோ செய்து விட்டோம், எதையோ சம்பாதித்து விட்டோம், எத்தனையோ வீடுகளை கட்டிவிட்டோம், வியாபாரத்தை செய்து விட்டோம் நினைக்கிறோம் தவிர, நம்ம கடைசிக்கு வரும்போது அந்த நில் பேலன்ஸ்ல தான் கடைசியா நிற்கிறோம். அந்த டியூஸ் நமக்கு இருந்து விடுது.
கடன்கள் தான் மீந்திருக்குங்க. கொடுக்க வேண்டியதுதான் நிறைய இருக்கு. எங்க நீங்க பட்ட பிரயாசத்துக்கு பலன் எங்க? காரணம், தேவனுடைய வார்த்தையை கேட்காம நம் இஷ்டம் போல நடந்து கொள்வது, துன்மார்க்கனாகிய சாத்தானுக்கு நம்மை நாம ஒப்பு கொடுப்பது, அவனுடைய வார்த்தைகளுக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு, அவன் காட்டுகிற ஈர்ப்புகளுக்கு விழுந்து போவது. தேவன் இஸ்ரவேல் ஜனத்தை ஒரு விசேஷமா தெரிந்து கொண்டாருங்க. ஒரு எடுத்துக்காட்டான ஜனாங்கமாக செய்யணும். ஒவ்வொரு மனுஷனும் தன் இஷ்டம் போல நடக்கிறான், குறைந்தது இவர்களை நான் எனக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், என் சுபாவத்தை காட்டுகிறவர்களா இருக்கணும்னு தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களும் எதற்கெடுத்தாலும் தேவனை துக்கப்படுத்தி எத்தனை அற்புதங்கள் செய்தாலும், எத்தனை அதிசயங்கள் செய்தாலும், அவர்கள் அழுது முறையிட்ட போது அவர்களை விடுவித்தாலும், திரும்ப 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 அவர்கள் இஷ்டம் போல் அவர்கள் நடந்து கொண்ட போது கடைசியில் தேவன் அவர்களை கைவிட்டுட்டார், அவர்களை விட்டுவிட்டார். பாருங்க, ஆண்டவரால கைவிடப்பட்டவங்க பரிதபிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் நம்மை கைவிட்டா சீர்கெட்டு போயிடுவோங்க. இந்த வார்த்தை ரொம்ப பயம் எனக்கு. யூதாஸ் காரியத்து சீர்கெட்டு போய்விட்டான். ஒருவேளை சாப்பாட்டிற்காக அவசரப்பட்ட ஏசா சீர்கெட்டவனாகிவிட்டான். ஒருவேளை போஜனத்திற்காய் சீர்கெட்டவனாகிய ஏசாவை போன்ற விபச்சாரியைப் போல நீங்கள் யாரும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வசனம் எச்சரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனாங்கத்தை விட்டுவிட்ட பிறகு, ஆனாலும் இயேசு கிறிஸ்துங்க கைவிட்டேன் என்று சொல்லுவாரே தவிர எப்படி கைவிடுவாருங்க? வீட்டை விட்டு போடா என்று ஒரு தகப்பனாக நீ சொன்னாலும் உன் மகன் போயிட்டா அவனுக்கு மனசு வேதனையா இருக்காதா? இனி என் வாசலை மிதிக்காதே என்று நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த மகன் உங்க வீட்டுல இல்லாவிட்டா நீங்க தள்ளாடி போக மாட்டீங்களா? இவ்வளவு கெட்டவர்களாகிய நமக்கே இவ்வளவு அன்பு இருந்தா அந்த பரம பிதா நம்ம எப்படி கைவிடுவாருங்க? நீங்க எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும், வெறுப்பேத்தினாலும், எவ்வளவு காயப்படுத்தினாலும், எத்தனை முறை அவருக்கு எதிராக திரும்பினாலும் அவர் நம்மை மன்னிக்கிறார். அந்த இஸ்ரவேலருக்கு ஒரு 70 வருஷங்கள் நேரம் கொடுத்தார் அவங்க பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவதற்கு. தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த போது ஒரு ராஜாவாகிய கோரேசின் ஆளுகை நாட்களில் தேவன் ஒரு அற்புதமான வழியை இஸ்ரவேலர்கள் தம்மை ஆராதிக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்தாரு. வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளே இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன்னுடைய ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். 2 நாளாகமும். என்ன ஒரு ஆச்சரியமான காரியங்க! ஆலயம் இல்லாமல் சிதறி போயிருக்கிற அடிமைகளாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனாங்கத்துக்கு ஆண்டவர் இறங்கி அவர்கள் விடுதலைக்காக ஒரு அந்நியனாகிய ராஜாவுக்கு ஏவுதல் கொடுத்து அந்த ராஜாவின் கையினாலே விளம்பரப்படுத்தியது என்னவென்றால், அவ்வளவு பெருமையா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு ஏவுதல் கொடுத்ததினாலே நீங்க புறப்படுங்க என்று விடுதலையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா! இன்றைக்கு நமக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கிற கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. சில மாநிலங்களிலே, சில தேசங்களிலே இப்படிப்பட்ட சுதந்திரம் இன்றைக்கு இல்லைங்க. தேவன் நமக்கு இரக்கம் செய்து நம்மை நேசித்து அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்யும்படியாக நமக்கு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு கவனிச்சு பாருங்க. பாரத்தின் நடுவிலே சபையிலே நடக்கிற உபவாச கூட்டங்களுக்கு ஜனங்கள் இன்றைக்கு கலந்து கொள்வதிலே கொஞ்சம் மேலும் விருப்பமற்றவங்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் எல்லா சபைகளிலும் இதே நிலைமை. ஆனாலும் இதை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டு விசுவாசிகளாகிய நாம சேர்ந்து செபித்தால் தேவன் தம்முடைய காரியங்களை செய்வார். தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி செபித்தால் அவர் நமக்கு விடுதலை கொடுப்பாரு. அடிக்கடிக்கு அவரை வேதனைப்படுத்துகிறவர்களா இராமல் மனஸ்தாபப்பட்டு தேவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முழங்கால் ஜெபம் செய்தால் தேவன் உருக்கமும் இரக்கமும் உடையவர் ஆகையால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் மீட்பாரு. நம் நிமித்தமாக நம்முடைய தேசத்தை ரட்சிப்பாரு. நாம் எல்லாரும் ஆனா என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருந்து நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிற காலங்க இது. இந்த கடைசி நாட்களில் சபைகள் குளிர்ந்து போகிற நாட்களில் விசுவாசிகள் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து அலட்சியமாக இருக்கிற இந்த நாட்களில் தேவன் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறாருங்க. ஏவப்பட்டவர்களாக நாம் ஆண்டவரின் பாத சமூகத்துக்கு ஓடுகிறவர்களாக இன்னும் அநேகரை அவர் சமூகத்துக்கு கொண்டு வரும்படியாக நீங்க உங்களுடைய ஆலயத்திலே நடக்கிற ஜெப கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய சபையில் அப்படிப்பட்ட கூட்டங்கள் இல்லாவிட்டால் இதை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் லைவ் கொடுக்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல எங்களோடு சேர்ந்து முழங்காலிடுங்க. தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டால் தேவன் அற்புதமான விடுதலையை கொடுப்பாருங்க. நாம வேண்டிக் கொள்ளும் போது நம் நிமித்தம் நம்முடைய சொந்தங்களை எல்லாம் மாற்றக்கூடியவருங்க அவரு. அவர்களுடைய ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறவர்களாக அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நாம நன்மையை செய்யக்கூடிய ஜப வீரர்களாக இருக்க முடியும். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நீங்க தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாகவே இருக்கிறீங்க. தேவன் இன்னும் நமக்கு இறங்கி கொரோனா காலத்திலையும் சொல்ல போனா இப்போ 3 வருஷம் முன்பு ஒரு வருஷம் எல்லாம் 1.5 வருஷம் சபைகள் எல்லாம் மூடப்பட்டு எந்த விதமான வழியும் இல்லாமல் பயங்கரமான நிலைமையிலே உலகத்தில் அநேக மரணங்கள் பார்த்த நேரத்தில் தேவன் இரக்கம் செய்து அநேகர் அவரை வேண்டிக் கொண்டதினாலே நடு ரோட்டில் முழங்காலிட்டு ஜெபித்த போது தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தை கிழித்து கொண்டு கதறின போது தேவன் அற்புதமாக இந்த விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இதை நீங்க தவறாக பயன்படுத்த வேண்டாங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேளுங்க, ஆலயத்துக்கு போங்க, தேவனோடு உறவிலே உறுதியாக இருங்க. இன்னும் இயேசுவை அறியாதவங்க, பாவ சேற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கிறவங்க, ரட்சிப்பில்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக விண்ணப்பிப்போம். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை பகிர்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களா நாங்க இராமல் அடிக்கடிக்கு நாங்கள் செய்த பழைய பாவங்களுக்கே திரும்பி போகிறவர்களாக இராமல் பரிசுத்தர்களாய் உமக்கு பிரியமானவர்களா இருப்பது எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எத்தனையோ வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்கறீங்க. மீடியா கொடுத்தீங்க, சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய அன்பின் சுவிசேஷம் எல்லாருக்கும் சேரும் வரைக்கும் உம்முடைய வருகையை தாமதப்படுத்துறீங்க. மும்மரமாக உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற விஷயத்தில், உம்முடைய அன்பை பகிர்கிற விஷயத்தில் நாங்கள் முன்னுக்கு செல்வதற்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரங்க. உங்களுடைய பாரங்களுக்கும் ஜெப தேவைகளுக்கும் 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தினமும் சொல்லுகிறேன், நீங்க கேட்கிறீங்க. உங்களில் அநேகர் வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. அவைகளை நாங்க பார்க்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு முறை கூட நீங்க அனுப்பாம இருந்தா இன்றைக்கே நீங்க அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.